பேர் டாக்டர் சுகன்யா. சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பற்றி தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். எனக்கு வந்து ஓவரியன் கேன்சர் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன எல்லா சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து படிச்சிருந்தோம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால அந்த நாலேஜ் இல்லாமல் வந்து நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். தைராய்டு ப்ராப்ளம் அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த சிம்டம்ஸ் இருந்தால் அசால்ட்டாக விடாதீங்க. உடனே நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி செக் பண்ணுங்க. அது மட்டும் சொல்லிடுவோம். தேங்க்யூ. என்னோட டவுட் என்னன்னா, வேக்சினேஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லி எதுக்கு பாய்ஸ் நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற பார்ட்னர் அவர் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுட்டு அப்படி பண்ணுறதுனால தான் வருது. ஸோ அவங்கள்ட்டேருந்தே நம்ம ப்ரிவென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது வராது. ஸோ அது போல இது மேக்ஸிமமாக அந்த சர்விக்கல் அந்த கேன்சர் இஷ்யூ எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் வரைக்கும் என்ன ரூட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் வாய்ஸ் லைனிங் கொடுக்குறது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனால தான் வருது. ஸோ அது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்தாலும் இட்ஸ் அ ப்ராப்ளம். லேடிஸ்க்கு உள்ள அந்த யூட்ரஸில் அந்த கேன்சர் ப்ராப்ளம் பற்றி இதெல்லாம் நல்லா தெளிவாக நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வச்சுட்டா தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால தான் ஒரு கேன்சர் ஒர்க்காக நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் எனக்கு தெரியும்.